Hello friends, today I am going to tell about 51st திவ்யதேசம் யாத்திரகாரி பெருமாள் திரு வெக்கா பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் புஜங்க சயனம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் கோமலவள்ளி தாயார் தீர்த்தம் வேதசார விமானம் வேதசார விமானம் தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி பிரதிஷ்டம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் கணிகண்ணன் பிரம்மா திருமிசை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் 19 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. திவ்ய தேசம் 75க்கு வடக்கே சுற்று துளை சற்றி சொன்னவண்ணம் செய்த பெருமாள் யாத்திரகாரி சுவாமியே நமக. திருவெற்கா சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் வேதாந்த தேசிகர் வேதாந்த தேசிகர் வேகசேது சேத்திரம் பாடியிருக்கிறார். ஒன்னொன்றாக ஏவினார். யானைகளை ஏவி பார்த்தால், வேடிக்கையாளர்களை ஏவி பார்த்தால், பெருமாள் தடுத்து விட்டார். காளியை ஏவி பார்த்தார். அஷ்டபுச்சக பெருமாள் தடுத்தார். இருட்டு ஆக்கி பார்த்தார். தீப பிரகாஷ பெருமாள் தடுத்து விட்டார். இனிமே விட்டுக்க முடியாது என்று வேகமாக சரஸ்வதி வேக நதியாக மாறினார். நதியாக வேகமாக வந்து தடுத்து விட்டார். அது குறுக்கே தடுத்து விடுகிறார் பெருமாள். சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து அவர்த்தார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பிரம்மபுத்திர நதியை ஓடவிடாமல் குறுக்கே தடுத்து நிறுத்தினார். பிரம்மா பிரசித்தி நதியை ஓடவிடாமல் தடுத்து கீழே 3 சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்று சொன்ன வண்ணம் பெருமாள் அவர்த்தார். ஆச்சரியமான வேகசேது திருவெற்கா வேதகிரி ஆற்றுக்கு குறுக்கு அணையாக இருந்தார். வேக அணை என்பது மருவி வேகா என்று இன்று வந்து நிற்கிறது. யாகத்தாரியாக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பிரம்மா சொன்ன வண்ணம் செய்தார் அல்லவா. கடைசியில் காஞ்சியில் வேத பெருமாளாக தோன்றினார். அது ஒரு பக்கம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பிரம்மா சொன்ன வண்ணம் மட்டுமல்ல, இந்த பெருமாளை தரிசனம் செய்தால் சயனம் என்றால் அப்படி ஒரு சயனம் என்பது திவ்ய தேசத்து பெருமாள். எப்படி சயனம் என்பது தலை வைத்த இடத்தில் திருவடி வைத்த இடத்தில் தலை. இவர் மாறி சயனம் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இருக்க மாட்டார். திருவடி இருக்கும் இடத்தில் தலை இருக்கிறது, தலை இருக்கும் இடத்தில் திருவடி இருக்கிறது. என்னமோ சாமி ஆச்சரியம். சரித்திரம் பாருங்கள். வேகசேதி எம்பெருமான் யாத்திரகாரி பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தாயார் கோமலவள்ளி தாயார் விமானம் வேதசரசு விமானம் தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி. இந்த திருத்தலம் தன் பொய்கை ஆழ்வார் அவருக்கு திருத்தலம். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அவருக்கு திருத்தலம் இதுவே இருக்கிறது. அந்த குளத்திலிருந்து ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி இருக்கிறார். இந்த பொய்கை பெருமாளுக்கும் திருமிசை ஆழ்வாருக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடப்பட்டவர். 5 ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், திருமிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார். வேகால கிடந்தாய் உனக்கென்ன ஆயுசமோ நெருப்பு இல்லையே கிடக்கும் நின்று புன்விருத்து நெருப்பு நின்று நீர் வேண்டா பொறுப்பு இடையே நின்று மலையாய் நின்று தவம் செய்த வேண்டி தேவையில்லை. 5 அடி நெருப்பு நின்று பண்ண வேண்டாம். நீரிலும் நின்று தவம் பண்ண வேண்டாம். ஒன்றே ஒன்று போதும். திருமால் கொண்டிருக்கும் போது பெருமாளை 2 புஷ்பத்தை எடுத்து திருவடியில் சேர்த்தா விடுங்கள். அவர் அதை பண்ணிவிட்டால் எல்லா கஷ்டமும் தீர்ந்துவிடும். ஆழ்வாரை பாசத்தில் சேவை செய்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாளை அடைய வேண்டாம், சுலபமாக அடையலாம். புஷ்பத்தில் அர்ச்சனை செய்தால் பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். திருவிக்க சயனத்து எம்பெருமாள் நமக்கு பெருமாளுக்கு புஷ்ப அர்ச்சனை செய்தால் எல்லா யமபயமும் போகும், பாவங்கள் அனைத்தும் விலகும் என்று ஆழ்வார்களால் நிரூபணம் ஆகியிருக்கிறது. நாச்சியார் கோமலவள்ளி தாயார் வேதசரசு விமான சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திருமிசை ஆழ்வார் பெருமாளை தரிசனம் செய்தார். அவர் திருமிசையார் சேஷத்துக்கு எங்கே இருக்கிறது தெரியுமா? சென்னையிலிருந்து பெரும்பூர் போகும் வழியில் திருமிசை ஆழ்வார்
ஆழ்வார் இருக்கிறார். கணிக்கண்ணன் என்ற ஒரு சிஷ்யன், ரொம்ப அழகாக ஒரு கதை இருக்கிறது. திருமிசை ஆழ்வார் கணிக்கண்ணன் என்ற ஒரு சிஷ்யன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை பாட சொன்னார். அவன் திருமிசை ஆழ்வாரை தெய்வம் போல பாவிக்கிறார். திருமிசை ஆழ்வார்கள் ஒரு பாட்டு இந்த தேசத்திற்கு ராஜா ஆசைப்பட்டு திருமிசை ஆழ்வாரை ஒரு பாட்டு பாட சொன்னார். பாட வைக்க வேண்டும் என்று, தனக்கு முதுமை வரக்கூடாது என்று ராஜா நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சரி என்று ஆழ்வாரிடம் கேட்கிறார். கணிக்கனிடம் கேட்கிறது, எங்கள் ஆழ்வாரை தவிர வேறு எவரையும் நான் பாட மாட்டேன் என்று கூறுகிறார். திருமிசை ஆழ்வார்களிடம் சொல்லிவிட்டு கேட்கிறார். அவர் நான் பெருமாளை தவிர வேறு ஒருவரையும் பாட மாட்டேன் என்று கூறுகிறார். கணிக்கண்ணன் போய் என்ன சொல்லிவிட்டார்? நாட்டிலிருந்து உன்னை வெளிப்படுத்துகிறேன், நீ போ என்று சொல்லிவிட்டார். சொன்னார். அவன் போனான். உடனே திருமிசை ஆழ்வாரும் சென்று விட்டார். போகிற போக்கில் என்ன செய்தார்கள்? கணிக்கண்ணும் போகிறான், சிஷ்யனும் போகிறான். திருமிசை ஆழ்வார் ஒரு வார்த்தை சொல்கிறார். கணிக்கண்ணும் போகிறார். நான் சொன்ன புலவர் திருமிசை ஆழ்வாரும் போகிறார். நீ சயன பாயை உருட்டி கொண்டு நீ இனிமேல் இங்கு படுத்துக்கொண்டு என்ன இருக்க வேண்டாம், உனக்கு என்ன இங்கே வேலை, உனக்கு நீ வா என்று பெருமாளும் கூட. உடனே ஆதிசேஷன் படுக்கையை பெருமாள் கட்டி கொண்டு சுருட்டி எடுத்துக்கொண்டு 3 பேரும் ஆற்றில் போய்விட்டார்கள். முதலில் கணிக்கண்ணன், திருமிசை ஆழ்வார், பெருமாள் பின்னாடி போகிறார். பக்கத்தில் ஓர் இரவு படுக்கை, ஒரு ஊர் காட்சி முடித்தல் ஒருக்கை என்ற ஊர். அது ஒரு இரவு இருக்கை. ஒரு நாள் ராத்திரி மட்டும் 3 பேரும் அங்கே போய் தங்கினார். பெருமாள் பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். திருமிசை ஆழ்வார் ஒரே ஒரு சோபையை இழந்து போய்விட்டார். ஊர் என்ன ஆகும்? மந்திரிகள் எல்லாம் போய் ராஜாவை நீ போய் காலில் விழு, கூட்டிக் கொண்டு வா. வேற பெருமாள் கிட்ட கேட்டார். 3 அடி மண் கேட்டவனே முன்னாடி நடந்தவனை கேள் என்றான். அவன் திருமிசை ஆழ்வாரிடம் போய் கேட்டார். கலிக்கண்ணனை போய் கேள் என்றால் கலிக்கண்ணன் கேட்டார். போனால் போகிறது என்று ராஜா கேட்கிறார் என்று திரும்பி வந்து விட்டார். திருமிசையும் வந்தார். அவர் வந்தார் என்று பெருமாளும் திரும்பி வந்தால் ஆழ்வார் ஒரு பாயை போடுகிறார், பாடல் பாடுகிறார். கலிக்கண்ணன் போகும் திகழ்ந்து உடனே வெவ்வேறு வடிவில் தலை இருந்த இடத்தில் பாடும், திருவடியாளில் இருந்த இடத்தில் சயனித்துக் கொண்டார். திருமிசை ஆழ்வார்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஏதத்தரி பெருமாள் என்று அந்த நடந்தது இன்று நாம் நேர் தரிசனம் செய்யலாம். ஆகையால் திருவிக்கா மேகத்தேவது பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அது போல திருமிசை ஆழ்வார்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எழுந்திருக்கிறார். அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். பலவிதமான தடைகளையும் எத்தனை முறை தொடர்ந்தாலும் அத்தனை அளவில் துன்பம் தந்த யாகத்தை தடுக்க சரஸ்வதி இம்முறை பொங்கு வரும் நதியாக மாறி வெள்ளமென பொறுப்பெடுத்து வந்தாள். வேகமா வந்தால் வேகவதி என பொருள் உண்டாயிற்று. பிரம்மா செய்த பரிவேலி அணிக்க வேகவதியின் அடுக்க அதை குறுக்க எம்பெருமான் அணையாக படுத்துக் கொண்டார். எம்மன்மார் படுத்திருந்த திருக்கோலத்தை கண்ட சரஸ்வதி முன்னேறி செல்ல வண்ணம் பின்வாங்கினாள். இதனால் வேககேது என்று பெயர் பெற்றாள். தமிழில் வேகம் முனை சென்றது, காலப்போக்கில் விக்கா என்றாயிற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமும் இந்த திருத்தலம் திவ்ய தேசம் சென்று தரிசித்து நாம் பயன்பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.